இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை கண்டிப்பாக படக்குழு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பைசன் திரைப்படம் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை தான் வந்து பண்ணியிருக்கு. ஒரு 5 நாட்களுக்கு அப்புறமா இப்போ 10வது நாள் பைசன் திரைப்படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருக்குது. இது வரைக்குமே பைசன் திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண போகிறது, அப்படி என்ன சாதனை வந்து பைசன் திரைப்படம் பண்ணியிருக்கு, டீட்டெயிலாக பேச போகிறோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியான திரைப்படம் தான் பைசன். இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு இல்லைனாலும் மக்களோட கூட்டம் முதல் நாள் ஓரளவு வந்துச்சு. அந்த ஓரளவு கூட்டத்தை வச்சு இந்த திரைப்படத்திற்கு பெரிய லாபம் வந்து கிடைச்சது. முதல் நாள் 2 கோடி ரூபாய் வசூல் செய்தது. 2 கோடி ரூபாய் வசூலை விட வந்து இந்த திரைப்படத்திற்கு அதிகமான பாசிட்டிவான விமர்சனம் வந்து கிடைத்தது. அந்த குறைவான கூட்டமே வந்து இந்த திரைப்படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்தாங்க, ஒரு நெகட்டிவான விமர்சனம் கூட கொடுக்கல. இதனால் வந்து படத்தோட வசூல் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே போனது. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 30 கோடி ரூபாய். ஸோ 30 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் இது வரைக்குமே வந்து 58 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற அஃபிஷியலான ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி வந்து இந்த திரைப்படம் 65 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மொத்தமாக இது வரைக்குமே வசூல் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இதெல்லாம் ஓகே, வசூல் செஞ்சிருக்கு ஓகே. ஸோ தமிழகத்தில் இந்த திரைப்படம் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கு. தமிழக மக்கள் வந்து இந்த திரைப்படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, அதுவும் ஓகே. ஸோ வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து மற்ற ஸ்டேட்லேயும் வந்து இதை பண்ண ஆரம்பித்தாங்க. மற்ற ஸ்டேட் முக்கியமாக கேரளாவில் வந்து இந்த திரைப்படத்திற்கு அதிகமான வரவேற்பு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆந்திரா, தெலுங்கானாலையும் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஓகே. தமிழ் திரைப்படம் நல்லா இருக்க திரைப்படம், அதுவும் வந்து ஒரு கேஸ்ட்டை பேஸ் பண்ணி கேஸ்ட்டை எகெயின்ஸ்டாக பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் மற்ற ஸ்டேட்லேயும் வந்து பேசப்படுவது வந்து ஒரு வழக்கமான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் துரவிக்ரம் ஒரு இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கும் ஹீரோ, அவரோட திரைப்படம் ஓவர்சீஸில் முக்கியமாக அயர்லாண்டில் வந்து அதிகமான வசூல் சாதனை வந்து பண்ணியிருக்கு. இது அஃபிஷியலாக படக்குழுவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அயர்லாந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு வந்து அயர்லாண்டில் மற்ற ஸ்டேட்டில் மற்ற கண்ட்ரியில் வந்து எந்தெந்த திரையரங்குகள் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அயர்லாண்டில் வந்து இந்த அரங்குகள்லாம் இந்த திரைப்படம் வந்து ஓடுகிறது வந்து பாருங்க அப்படி சொல்லி அயர்லாந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்து அயர்லாந்து, அதுக்கப்புறம் USA இந்த மாதிரி வந்து பல ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பல இடத்துல வந்து வாங்கி போட்டுருக்காங்க. தமிழகத்தில் ரிலீஸ் ஆகி 5 நாட்களுக்கு அப்புறமா வந்து ஓவர்சீஸில் பைசன் திரைப்படத்தை வாங்கி போட்டுருக்காங்க. விட பைசன் திரைப்படத்துக்கு என்ன பெருமை வேண்டும், அந்த அளவுக்கு ஒரு செம சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து ஓவர்சீஸ் வந்து செஞ்சுருக்கு. தமிழ் சினிமாவுக்கு பெருமை வந்து ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் இந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி வந்து ஓவர்சீஸ்லையும் நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 65 கோடி தான் வந்து படம் வந்து வசூல் செஞ்சுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்பு வந்து ஓவர்சீஸில் பெருமளவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு திரையரங்குகள் கிடையாது, பெரிய ப்ரொமோஷன் வந்து ஓவர்சீஸில் பண்ணல. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏதோ படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அங்கே பெரிய ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாலையும் வந்து ப்ரொமோஷன் வந்து ஓவர்சீஸில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் பெரிய சாதனை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பல திரைப்படங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு 20 நாட்களுக்கு அப்புறம்லாம் வந்து பெருசாக பூஸ்ட் ஆகி பெரிய வசூல் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் மகாராஜா திரைப்படம்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த திரைப்படம் 100 கோடிலாம் வசூல் செய்தது. அதே மாதிரி லிஸ்ட்டில் பைசன் திரைப்படம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 100 கோடி வந்து ரொம்ப லாங்கெலாம் இல்லை, இன்னும் ஒரு 40 கோடி தான் டச் பண்ணிட்டா இந்த திரைப்படம் 100 கோடி வசூல் வந்து இணைந்துவிடும். மாரி செல்வராஜ் அவர்களோட லிஸ்ட்டில் வந்து இந்த திரைப்படமும் வந்துவிடும். அதே மாதிரி துருவவிக்ரம் அவர்களுடைய கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் முதல் 100 கோடி வசூல் அப்படிங்கிற பெருமையும் வந்து துருவவிக்ரமுக்கு வந்துவிடும். ஸோ நீங்கள் வந்து பைசன் திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? ஓவர்சீஸில் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தா, USA, அயர்லாந்து, ஐஸ்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரியில் யாராவது இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பைசன் திரைப்படம் எத்தனை திரையரங்குகளை ஓடுது, மக்களோட வரவேற்பு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை கண்டிப்பாக படக்குழு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பைசன் திரைப்படம் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை தான் வந்து பண்ணியிருக்கு. ஒரு 5 நாட்களுக்கு அப்புறமா இப்போ 10வது நாள் பைசன் திரைப்படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டு இருக்கு. இது வரைக்குமே பைசன் திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இதுக்கு மேலே எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ண போகிறது, அப்படி என்ன சாதனை வந்து பைசன் திரைப்படம் பண்ணியிருக்கு, டீட்டெயிலாக பேச போகிறோம்.
எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியான திரைப்படம் தான் பைசன். இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு இல்லைனாலும் மக்களோட கூட்டம் முதல் நாள் ஓரளவு வந்துச்சு. அந்த ஓரளவு கூட்டத்தை வச்சு இந்த திரைப்படத்திற்கு பெரிய லாபம் கிடைச்சது. முதல் நாள் 2 கோடி ரூபாய் வசூல் செய்தது. 2 கோடி ரூபாய் வசூலை விட இந்த திரைப்படத்திற்கு அதிகமான பாசிட்டிவான விமர்சனம் கிடைத்தது. அந்த குறைவான கூட்டமே இந்த திரைப்படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்தாங்க. ஒரு நெகட்டிவான விமர்சனம் கூட கொடுக்கல. இதனால் படத்தோட வசூல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 கோடி ரூபாய். ஸோ 30 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் இது வரைக்குமே 58 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற அஃபிஷியலான ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி இந்த திரைப்படம் 65 கோடி ரூபாய்க்கு மேலே மொத்தமாக இது வரைக்குமே வசூல் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இதெல்லாம் ஓகே, வசூல் செஞ்சிருக்கு ஓகே. ஸோ தமிழகத்தில் இந்த திரைப்படம் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கு. தமிழக மக்கள் இந்த திரைப்படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் ஓகே. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறமா மற்ற ஸ்டேட்லேயும் இதை பண்ண ஆரம்பித்தாங்க. மற்ற ஸ்டேட் முக்கியமாக கேரளாவில் இந்த திரைப்படத்திற்கு அதிகமான வரவேற்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆந்திரா, தெலுங்கானாலையும் ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஓகே. தமிழ் திரைப்படம் நல்லா இருக்க திரைப்படம், அது ஒரு கேஸ்ட்டை பேஸ் பண்ணி கேஸ்ட்டை எகெயின்ஸ்டாக பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் மற்ற ஸ்டேட்லேயும் பேசப்படுவது ஒரு வழக்கமான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் துரவிக்ரம் இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கும் ஹீரோ, அவரோட திரைப்படம் ஓவர்சீஸில் முக்கியமாக அயர்லாண்டில் அதிகமான வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இது அஃபிஷியலாக படக்குழுவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அயர்லாந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன் அயர்லாண்டில் மற்ற ஸ்டேட்டில் மற்ற கண்ட்ரியில் எந்தெந்த திரையரங்குகள் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அயர்லாண்டில் இந்த திரையரங்குகள்லாம் இந்த திரைப்படம் ஓடுகிறது பாருங்க அப்படி சொல்லி அயர்லாந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்து அயர்லாந்து, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ, இந்த மாதிரி பல ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பல இடத்துல வாங்கி போட்டுருக்காங்க. தமிழகத்தில் ரிலீஸ் ஆகி 5 நாட்களுக்கு அப்புறமா ஓவர்சீஸில் பைசன் திரைப்படத்தை வாங்கி போட்டுருக்காங்க. விட பைசன் திரைப்படத்துக்கு என்ன பெருமை வேண்டும், அந்த அளவுக்கு ஒரு செம சூப்பரான ஒரு விஷயத்தை ஓவர்சீஸ் செஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு பெருமை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் இந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி ஓவர்சீஸ்லையும் நல்ல கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 65 கோடி தான் படம் வசூல் செஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்பு ஓவர்சீஸில் பெருமளவில் இந்த திரைப்படத்துக்கு திரையரங்குகள் கிடையாது. பெரிய ப்ரொமோஷன் ஓவர்சீஸில் பண்ணல. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏதோ படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பார்த்துட்டு அப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அங்கே பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாலையும் ப்ரொமோஷன் ஓவர்சீஸில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஓவர்சீஸில் இந்த திரைப்படம் பெரிய சாதனை படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல திரைப்படங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு 20 நாட்களுக்கு அப்புறம்லாம் பெருசாக பூஸ்ட் ஆகி பெரிய வசூல் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் மகாராஜா திரைப்படம்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம் 100 கோடியெலாம் வசூல் செய்தது. அதே மாதிரி லிஸ்ட்டில் பைசன் திரைப்படம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 100 கோடி ரொம்ப லாங்கெலாம் இல்லை, இன்னும் ஒரு 40 கோடி தான் டச் பண்ணிட்டா இந்த திரைப்படம் 100 கோடி வசூல் இணைந்துவிடும். மாரி செல்வராஜ் அவர்களோட லிஸ்ட்டில் இந்த திரைப்படமும் வந்துவிடும். அதே மாதிரி துருவ விக்ரம் அவர்களுடைய கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் முதல் 100 கோடி வசூல் அப்படிங்கிற பெருமையும் துருவ விக்ரமுக்கு வந்துவிடும். ஸோ நீங்கள் பைசன் திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? ஓவர்சீஸில் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தா, யூஎஸ்ஏல, அயர்லாந்து, ஐஸ்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரியில் யாராவது இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே இந்த பைசன் திரைப்படம் எத்தனை திரையரங்குகளை ஓடுது, மக்களோட வரவேற்பு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.